கர்த்தருடைய விலையேறப்பட்ட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலவெளிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலவெளியிலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 33:12 வாசிக்கிறோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியோ, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஒரு நிமிஷம் தலைக்காக ஜெபிப்போம். நல்ல மேய்ப்பரே, நம்பியோடு சோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் வாசித்த இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதித்து வழிநடத்த முடியாமல் ஜெபிக்கிறோம். பேசுகிற நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுத்து எங்களை வழிநடத்துகிற கற்றுக்கிறார்கள். நீரே இந்த வார்த்தை மூலமாய் எங்களோடு பேச முடியாது கற்றுக்கிறோம். இதோடு என்னை மறைத்து நீர் வழிகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியோ,
கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இங்க நாம் வாசித்த வசனங்களே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் இல்லாத ஜாதி பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆணுடைய பிள்ளைகளை குறித்து இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஜனத்துக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்புல ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். வேத புஸ்தகத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் வேதம் ஒரு சத்தியம். வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்தும் உண்மையான காரியங்கள். ஆயிரம் அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் வேதத்துல கர்த்தரை குறித்தான காரியங்களை இது காலவழிகளை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். பக்தனாய் யோசுவா சொல்லும்போது நாமே தீர்க்காக உண்டால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். இந்த உலகத்துல நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை சேவிப்போம். நானும் சேவிப்பேன், என் மனைவி சேவிப்பார், என் பிள்ளைகள் சேவிப்பார்கள், நாங்கள் யாரும் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், நாங்களும் கர்த்தரை தான் சேவிப்போம் அப்படின்னு சொல்லி முழு தைரியத்தோடு அவர்களும் சொன்னார்கள். ஆயினாலே ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம் என்று மிக அருமையாக தெளிவாக அதை சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆணுடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கும்படியாக ஒரு அழைப்பை அதை கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்கே வேதத்தை வாசிப்பது எலிசா எங்களை தீர்க்கதரிசி ரொம்ப அருமையாக சொல்கிறார். அவர் சொல்லும்போது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு யார் வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அங்கே வைக்கிறார். கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா யார் வேண்டும் இந்த உலகத்துல என்கிற காரியத்தை அருமையாக சொல்கிறார். உடனே ஜனங்கள் எல்லாரும் பலியை செலுத்தி முடித்த பிற்பாடு ஆண்டவர் அங்கீகரித்த போது, எலியாவின் பலியை அங்கீகரித்த போது ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை பணிந்து வருவது நாம் வாசிக்க முடிகிறது. தானியேலின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் சொன்னார்கள். ஆயினாலே தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர். எந்த தேவன் என்று சொன்னால் இந்த கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது ராஜா ஒரு பெரிய ராஜா, நேபுகாத்நேச்சார் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஒரு வல்லமுள்ள அன்றையில் இருந்த பெரிய ராஜாக்களில் ஒருவராக அவர் காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், நான் நிறுத்தின இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்னார். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் முடியாது என்று சொன்னார்கள். அவர் பெரிய ராஜாவா இருந்தாலும் அதை செய்ய முடியாது, பெரிய சிலையா இருந்தாலும் முடியாது, வரப்போற தண்டனை அதை விட பெரிதா இருந்தாலும் அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னார்கள். ஆயிரம் வேதத்தை வாசிக்கும் போது இந்த தேவனை பற்றி அறிந்தவர்கள் சொன்ன வார்த்தை கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே பின்பற்றுவோம், கர்த்தரையே ஆராதிப்போம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இந்த தேவன் யார் என்று சொல்லி சங்கீதத்தை வாசிக்கும் போது 115 சொல்லப்படுகிறது, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தை அவர் தான் படைத்தார், பூமியை அவர் தான் படைத்தார். அவர் மனிதனை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்கு பயப்படுகிறவரை ஆசீர்வதிக்கிறார், பெரியோரை சிறியோரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதே 33ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனம் அருமையாக சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும். இந்த கர்த்தர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அது அப்படியே ஆகும், ஆண்டவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரப்படி வேதத்தில் மிக அருமையாக சொல்லப்படுது. சங்கீதம் 24:5 சொல்லப்படுது, யார் அந்த மகிமை ராஜா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அங்கே சொல்லப்படுது. கர்த்தரே எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார், அவர் பராக்கிரமுள்ள கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அது யுத்தத்திலே பராக்கிரமுள்ள கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஆயினாலே இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆயினாலே இந்த கர்த்தரை சேவி
தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆயினால இந்த உலகத்திலே வாழ்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அநேக நேரங்களில் கடவுள் யாரையா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு வாழ்வதை நாம் பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு கடைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, அந்த கடைக்காரர் காலையில நீங்க முதல் ஆள கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடைக்கு ஓனர் என்ன செய்வாருன்னா, நீங்க கொடுத்த காசை வாங்கின உடனே முதலாவது நெத்தியில வைப்பார், ரெண்டாவது வாயில வைத்து முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கல்லால போடுவார். ஆனா இன்னைக்கு நீங்க அதே பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா, அதை பார்க்கும்போது அவர் யமன் மாதிரி பார்க்கிறார். உயிரை வாங்க வருகிற ஒரு யமனை போல பணத்தை பார்க்கிறார். ஒரு காலத்துல பணம் என்று சொன்னால அது தெய்வம் போல மனுஷனுக்கு காட்சி இருந்தது. அதே பணம் இன்னைக்கு யமனை போல அவனுக்கு காட்டுது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனா பணம் ஒரு மனிதனுக்கு தெய்வமா இருக்க முடியாது. காரணம் என்ன என்று சொன்னா, இன்னைக்கு வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப அவசியம் தேவை. எல்லாவற்றுக்கும் பணம் உதவும். அதே நேரத்துல அந்த பணம் தெய்வமாய் மாறிவிட முடியாது. ஒரு இடத்துல நான் வரும்போது பார்த்தேன், செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்னு போடப்படுது. அப்பதான் அவர்கிட்ட நான் கேட்டேன், அது என்னையா அப்படி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் சொன்னாரு, ஐயா தொழில் செய்தாலே படிப்பது என் தொழில் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி கேட்டார். சொன்னார். சில நாட்களுக்கு அப்புறம் அவரை நான் சந்தித்த போது அவர்கிட்ட கேட்டேன், அவரை பார்க்க முடியல, இருக்கிறவங்க கேட்டேன், அவர் என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அப்போது அவர் சொன்னாரு, அவரு தொழிலெல்லாம் ராசாங்கி கடைசி அந்த ஊரை விட்டே அவர் காணிப்படி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் பாருங்க எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அவர் சொன்னாரு, இந்த தொழில் தான் எனக்கு தெய்வம் என்று சொன்னார். அன்னைக்கு அவருடைய தொழில் எல்லாம் உடங்கி போயிவிட்டது. தொழில் ஒரு மனிதனுக்கு தெய்வமா இருக்க முடியாது. வேதம் ரொம்ப அருமையா சொல்றது, வேலை செய்ய மனதில்லாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறது. வேலை செய்ய வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும், நன்றாக வேலை செய்ய வேண்டும். ஆனா தொழில் ஒரு மனிதனுக்கு தெய்வமா இருக்க முடியாது. பணம் ஒரு மனிதனுக்கு தெய்வமா இருக்க முடியாது. சில நேரங்களில் மனிதர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அமிதமாக தனக்கு யாராவது நன்மை செய்துவிட்டால், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சில வழிகளை காட்டிவிட்டால் அவர்கள்தான் தெய்வம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அவர்கள் மறைந்த பிற்பாடு அவருடைய ஆவியை, அவருடைய காரியங்களை பொழுது கொடுத்து நாம் பார்க்கிறோம். அவர்தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்கிற அனைவரை பார்க்கிறேன். செத்து போன ஆவியில் ஒரு மனிதனுக்கு தெய்வமா நிற்க முடியாது. ஆயினாலே வேதம் ரொம்ப அருமையா சொல்லு, மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மறைப்பதும் பின்பு நியாயம் படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்படுகிறது. ஆயினாலே மனுஷனுக்கு தேவன் நியமித்திருக்கிறார். ஆவி தன்னையான தேவனிடத்தில் போகும். இந்த உலகத்தில் எந்த ஆவியும் மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. உதவி செய்யணும் அப்படின்னா ஆண்டவர் ஒருத்தர் தான் உதவி செய்ய முடியும். இந்த உலகத்திலே சில நபர்கள் அன்பா இருந்திருக்கலாம், சில உதவிகளை செய்திருக்கலாம். ஆனால் அவர் மறைந்த பிற்பாடு அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆவி தன்னையான தேவனிடத்திலே திரும்பி போய்விடும். ஜார்க்கண்ட்ல ஒளிஞ்சிருந்த அருமையான மிஷனரி ஒரு முறை சொன்னார். அவர் வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரர், வசதி படைத்தவர்கள், கணவன் மனைவி 2 பிள்ளைகளா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒருவருக்கொருவர் ரொம்ப அன்பா நேசித்து வாழ்ந்தாங்க. திடீர்னு சொல்லி அந்த வீட்டுக்காரர் ஒரு விபத்திலே மறித்து போய்விட்டார். எல்லாம் முடிந்துவிட்டது. சில நாட்களுக்கு அப்புறம் இரவு 12 மணி 1 மணிக்கு அந்த வீட்டுடைய கதவை தட்டுற சத்தம் கேட்டது. அப்புறம் வீட்டை கூப்பிடுகிற ஒரு சத்தம் கேட்டது. யார் கூப்பிடுறா அப்படின்னு சொன்னா, செத்து போன மனிதன் வந்து தன் மனைவியர்களை எப்படி அன்பா உயிரோடு கூப்பிட்டாரோ அதே போல அவர் பேரை சொல்லி, அம்மா கதவை தர தர அப்படின்னு சொல்லி கதவை தட்டுற சத்தம் கேட்டது. அந்த அம்மாவுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. ஏன் பயம் வந்துருச்சு? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கணவனை நேசித்தார்கள். ஆனா மனிதர்களுக்கு படுகிற ஆவி வேறு ரூபத்திலே வந்து கதவை தட்டும்போது அவர் பயப்படுகிறார்கள். அடுத்த நாள் பக்கத்துல இருக்கிற மிஷனரியை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, யா எங்க வீட்டுல வந்து ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. என்ன விஷயம் கேட்டாங்கன்னா, எங்க வீட்டுக்கார நைட்ல வந்து ஆவியா இருக்கிறாரு, கதவை கட்டுறாரு, என் பேரை சொல்லி கூப்பிடுறாரு, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு, கதவை திறக்க வேண்டியதானு கேட்டாங்க. இல்லைங்க, அவர் மதிக்கிட்டாரு, அவர் பேரை சொல்லி வேற ஒரு ஆவி வந்து அப்படின்னு சொல்லி பயமா இருக்குன்னு சொன்னாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இது உலகத்துல எவ்வளவுதான் ஒரு மனிதனை நேசித்தாலும், எவ்வளவுதான் மனிதர்கள் நமக்கு நன்மை செய்தாலும், செத்து வருவது அவருடைய ஆவியை நம்ம எல்லாரும் வர விரும்புவதில்லை. ஆயிரமே செத்து போன ஆவியில் மனிதனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்று வேதம் ரொம்ப அருமையா சொல்கிறது. ஆயிரமே வேதத்திலே சொல்வது, பணம் ஒரு மனிதனுக்கு தெய்வமா இருக்க முடியாது, தொழில் ஒரு மனிதனுக்கு தெய்வமா இருக்க முடியாது, வீட்டிலே
ஒரு முறை நம்முடைய சபைக்கு வந்திருக்கிற ஒரு விசுவாசி ஒரு நாள் சொன்னார், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய தொழில ஒரு பெரிய ஏமாற்றம், குடும்பத்திலே ஏற்பட்ட பிரச்சனை. அந்த நேரத்தில் அவர் போய் ஒரு குறி சொல்கிற மனிதனிடத்தை போய், எனக்கு ஏன் இப்படிலாம் நேரம் இருக்கிறது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போது அவர் சொன்னாரா, அந்த குறி சொல்கிற மனிதன் சொன்னாராம், உனக்கு நேரம் சரியில்லை, நீ கும்பிடுற தெய்வம் உன்னை விட்டு விலகி இருக்குது அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஒரே அதிர்ச்சி, நேரமும் சரியில்லை, கடவுளை நம்ம விட்டாரா அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே வந்துவிட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்துல மனிதர்கள் கடவுளை தேடி 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 அலைந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். பல இடங்களுக்கு போவதை பார்க்கிறோம், பல காரியங்களை செய்வதை பார்க்கிறோம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது, கடவுளே இல்லை என்று சொல்லுகிற கூட்டம். கடவுளும் ஒருவர் இருந்தார்னா ஏன் இப்படி கொலை கொள்ளை, ஏன் இப்படிப்பட்ட அநியாயங்கள் அக்கிரமங்கள், ஏன் இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் நடக்குது என்று சொல்லி கேட்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு அருமையான மேடை அமைக்கப்பட்டு அந்த மேடையிலே ஒரு வாலிபன் தட்டி தட்டி பேசினான், கடவுளும் ஒருவர் இருக்கிறார், அவர் எங்க இருக்காரு காட்டுங்க, அவர் எப்படி இருப்பாரு காட்டுங்க, அவருடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டாங்க. கேட்க கேட்க அங்க இருந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் கையை கட்டினார்கள், பல விதமான காரியங்களை செய்தார்கள். மாலையை அவர் கொண்டு அனுப்பித்தார்கள், பணங்களை வீசினார்கள். கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்க, அந்த நேரத்தில் கூட்டம் முடிகிற கடைசி நேரத்தில் சொன்னார்கள், கூட்டத்தை யாராவது ஒரு கடவுளை இருக்காருன்னு சொன்னார், அதை இப்போது நிரூபிங்கள் என்று சொன்னார். உடனே இந்த கூட்டத்தில் ஒரு வயதான தாத்தா பின்னால் இருந்தவர் அப்படியே எதிர்ச்சி பின்னால் வந்தார். தம்பி, உனக்கு கடவுளை காட்டுறப்பா அப்படின்னு சொன்னார். அப்படியே அவர் சொல்லிட்டு தன்னுடைய தோல் இருக்கிற பேக் எடுத்தாரு. அந்த பேக்ல இருந்து முதலாவது ஒரு மாம்பழத்தை எடுத்தாரு, அப்படியே வெட்டி அப்படியே சுவையா சாப்பிட்டார். அப்படியே சாப்பிட்டு அடுத்து உள்ளே ஒரு 6 குழந்தை இருந்தாரு, அதை விட்டு அதையும் சுவையை சாப்பிட ஆரம்பித்தார். அவர் சாப்பிட ஆரம்பித்த உடனே இந்த வாலிபனுக்கு கோபம் வந்துருச்சு. கிழடு, கடவுளை காட்டுறேன் மேடை வந்து நீ என்ன பழக்கத்துக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த தாத்தா சொன்னார், தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா, உன்ட ஒன்று கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன சொல்லு இருக்கிறார். நான் கேட்ட இந்த ஆரஞ்சு பழம் குடிச்சுதான் கிடிச்சுதான் கேட்டார். அவன் சொன்னார், நீனே இருந்து என்கிட்ட விஷயங்களை நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீ சாப்பிடா, அதனுடைய டேஸ்டை நான் சொல்லிவிட்டேன்னு சொன்னான். உடனே அவர் சொன்னாரு, பைபிள்ல சொல்லப்பட்ட வசனத்தை சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை ருசிக்கத்தான் முடியும், கடவுளை வாழ்க்கையில் அனுபவிக்கத்தான் முடியும். கடவுளை கண்ணு முன்னால் கொண்டு நிறுத்தி இதுதான் கடவுளை கூடனே அவனே சொல்ல முடியாது. வாழ்க்கையை கடவுளை அனுபவிக்க முடியும். கடவுளை எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கையை என்ன செய்தார்கள், உனக்கு என்ன செய்வார்கள் என்கிற காரியத்தை தான் மனிதனுக்கு சொல்ல முடியும். ஆயிரம் வாசித்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதி வாய்ப்புள்ளது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட மனிதன், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட குடும்பம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நகரம், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நாடு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படும் என்று வேதம் ரொம்ப அருமையாக சொல்கிறது. ஆயிரம் கர்த்தரை யாரெல்லாம் தெய்வமா வைத்திருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆயிரங்களை அவரை குறித்து நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை சொல்லி நாம் கடந்து போக விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா ஆனான். இங்க வாசித்த வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கினார். அவன் ஆசியிலே சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மா ஆனான். இங்க வாசித்த வசனம் சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் யாரு? தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? மனுஷனை உண்டாக்கினார். 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி யாரை உண்டாக்கினாரு? மனிதனை உண்டாக்கினார். தேவ சாயலாக மனிதனை உண்டாக்கினார்.
தேவனுடைய ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்கப்பட்டவன். ஆயினாலே தேவன் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவனுடைய ஆசிரியை இடத்தை ஊதினாரா, சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். இந்த உலகத்திலே தேவன் படைத்த படைப்புகள் எல்லாத்திலும் விசேஷ படைப்பு மனிதன். உலகத்தில் எல்லா மிருகங்களை பறவைகளை விட மனிதனை தேவன் விசேஷமாக படைத்திருக்கிறார். மனிதனுக்கு மாத்திரம் ஆனால் அறிந்திருக்கிறது. செய்தனாய் தாவீது சொல்வது 133 செய்ததுல ரொம்ப அருமையான சொல்கிறார். நான் விசித்திர வினோதமாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நான் பிறவிக்கு அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தேவன் நம்மை விசேஷித்த விதமாக பிறவிக்கப்படத்தக்க அதிசயமாய் தேவன் நம்மை என்ன செய்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. சற்று யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளவு விசேஷமா படைச்சிருக்கிறார், எவ்வளவு அழகா படைச்சிருக்காரு பாருங்க. நீங்க ஒரு விஞ்ஞானி சொல்லி கேட்டிருந்தேன். அவர் சொல்லுகிறார், ரோபோட் இருக்குது, அதுக்கு 5 விரல் இருக்குது, மனுஷனுக்கு 5 விரல் இருக்குது. ஆனா ரோபோட் தன்னுடைய சுண்டு வரனாலே இந்த பெருவரை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஆனா மனுஷனுக்கு ஆர்டர் பாருங்க, ஒரு விரலை ஒரு விரலை தொடக்கூடிய அளவுக்கு அவங்க என்னது ஆற்றலையாளர் இருக்கிறார். இல்லையா? மனுஷன் ரோட்ல காலையில எழுந்து ஆபீஸ்க்கு போறான், காலையோ பைக்லயோ போறான். போகும்போது அவருக்கு முன்னாலே ஏதாவது வாகனங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அப்படி வாகனங்கள் சென்று கொண்டு இருக்கும் போது மனுஷனுக்கு ஆண்டவர் மூளையை பாருங்க. அவன் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனா, இவ்வளவு 40 கிலோமீட்டர் வேகத்தில் போறான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் அந்த வேகத்தை நிதானிக்கக்கூடிய அறிவை மனுஷனுக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். இல்லையா? 1000 முன்னால போற கார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கும்போது 80ல போனா என்ன நடக்கும் பாருங்க. ஆனா ஆண்டவர் மனுஷனுக்கு சிந்திக்கிற அந்த நிதானிக்கக்கூடிய மதுந்த அறிவை கொடுத்திருக்கிறார். காலையிலே ஆபீஸுக்கு போறான், சாயந்தரம் போகிறான். தேவன் படைத்த படைப்புகளை மனுஷன் விசேஷித்தவனாக தேவன் அவனை படைத்திருக்கிறார். செம்மையானவனாகவே அவர் படைத்தாராம். பிரசங்கி சொல்லும்போது தேவன் மனிதனை செம்மையானவனாய் படைத்தார், நல்ல அழகாய் படைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் அருமையான ஞானத்தை, அருமையான கைகளை, அருமையான நாக்கை சுவைத்து ருசித்து சாப்பிடக்கூடிய நல்ல நாக்கை அவர் படைத்திருக்கிறார். தேவன் மனுஷனை தன்னோடு இருப்பதற்காக தன்னுடைய சாயலை படைத்தார். மனிதனோ தேவனுக்கு விரோதமாக பாவங்களை செய்து தேவனை விட்டு அவன் தூரமாய் போய்விட்டான். அதனால பாவம் செய்த மனிதனை மீட்பதற்காக இயேசு உலகத்தில் வந்து மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுத்து அவனை மீட்டுக் கொண்டார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்படுகிறது, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் என்ன செய்து ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது அவன் புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுகிறான். பழைய பாவ காரியங்கள், பழைய கோபம், பழைய வைராக்கியம், பழைய சண்டை, பழைய சச்சரவுகள், இது எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, ஒரு புதிய மனிதனாய் மாறுகிறார். இல்லையா? எனக்கு ஒரு அருமையான சகோதரி தெரியும். எனக்கு சண்டே ஸ்கூல் ஆசிரியர். அவருடைய வாயிலை எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை. ஒருத்தரை கூப்பிட்டுனா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு வேலை செய்ய வைக்கணும்னா அவங்க வாயில ஒரு கெட்ட வார்த்தை வரும். இப்படியே கெட்ட வார்த்தை சொல்லுவாங்க. அதை பார்த்து சிலர் சந்தோஷப்படுவாங்க, சிலருக்கெல்லாம் கோபம் பயங்கரமா வரும். ஆனா அவங்க இயேசு ஏற்றுக்கொண்டாங்க பிள்ளையா மாற்ற பிறகு அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், வார்த்தையில மாற்றம், செய்தியில மாற்றம், எல்லாத்தையும் வளர்வதிலே ஒரு பெரிய கனிவை ஆண்டவர் கொடுத்தார். அதனால ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தாங்க அவன் எப்படி இருக்கிறான்னா புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் என்ன செய்வது, ஒளிந்து போகிறார். அவன் கிறிஸ்துவின் சாயலிலே மாற்றப்பட்டவனாய் காணப்படுகிறான். அதனாலே தேவனாய் கர்த்தர் முதலாவது மனுஷனை எப்படி படைத்தாரா, தன்னை போல படைத்தார். நீங்க நிறைய பேர் நினைப்பாங்க மனுஷன் பிறந்தது வந்தான் அப்படின்னு சொல்லி. யார் சொல்கிறார்? தாவீது கொண்டே சொல்றாங்க. ஆனா மனுஷன் பிறந்தது வரல. மனுஷன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். நம்ம படிக்கும்போது நான் படிக்கிற காலத்துல ஒரு கதை அந்த புஸ்தகம் போட்டோம். ஒரு தினமரத்துல ஒரு தூக்குனா குருவி நல்ல அருமையா கூடு கட்டி
இந்த குருவி அதை பார்த்து சிரிக்கும். சிரிச்ச உடனே குறைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா உனக்கு நல்ல கை காலா இருக்கும், நீ ஒரு கூடு கட்டி வீடு கட்டி வாழாம இப்படி போய் மழையில நடந்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லு. உடனே அந்த குரங்கும் வந்து நேர போய் அந்த குருவி கூட பிடிச்சி ஒண்ணுலாம ஆக்கி போச்சு. அப்போ நிறைய நேரங்கள் சொல்லுவாங்க, வீடுகளில் பிள்ளைங்கள்லாம் சேட்டை பண்ணும்போது, மரத்துல ஏறும்போது, காம்பவுண்ட் சோப்பு ஏறும்போது, குரங்கு கீழே இறங்கிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மனுஷன் எழுதுனா குரங்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா மனுஷன் குரங்குறதுல தேவன் மனுஷனை உண்டாக்கினார், தேவ சாயலாக உண்டாக்கினார், தேவனுடைய ரூபத்தை படி படைத்தார். மிருகங்கள் எல்லாம் 4 காலம் நடக்கும், மனுஷன் மாத்திரம் 2 காலம் நடக்கும். ஆண்டவர் மனிதனை படைத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய மனுஷனுடைய ஆத்மாவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? வேதத்தில் சொல்லப்படுகிற மனுஷனுடைய நலம் நன்றாய் விளங்குகிறது, நன்றாய் விளங்குகிறது. எப்படி விளங்குது? நன்றா விளங்குகிறது. அவன் சொன்னா தன் களஞ்சியத்தை இடித்து கட்டி அநேக வருஷங்களுக்கு அதை சேர்த்து வைப்பேன்னு சொன்னான். ஆண்டவரை பார்த்து சொன்னார், தன் ஆத்மாவை பார்த்து சொன்னான், அநேக வருஷங்களுக்கு அவனுக்கு சேர்த்து வச்சிருக்கிறாங்க, நீ புசித்து குடிக்க பேரு உரிப்பா என்று சொன்னான். கர்த்தரோட பார்த்து சொன்னாங்க, இந்த ராத்திரில ஒரு ஜீவன் உடனே எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து கொண்டதெல்லாம் யாருமே நாமும் கேட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், மனுஷனுடைய வாழ்க்கையில உலகத்துல எதுவும் நமக்கு பின்னால வராது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்க முடியாது. கர்த்தர் அழைத்திருக்கிறார். தேவனை தொழுது கொள்வதற்காகவே மனிதனை படைத்தார். ஆகையாலே நம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது படைக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அடுத்து நாம் வாசிக்கும் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இங்க நம்ம வாசித்த வசனத்திலே போவாஸ் ரொம்ப அருமையாக ரூத்தை பார்த்து சொல்கிறார்கள், கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை தருவார்கள் அப்படின்னு சொல்றார். எப்போ தராரு, எதுக்கு தராரு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் என்ன செய்வாரு, கட்டளையிடுவார். ரூத் ஒரு மோவாபியஸ்தி. ஆண்டவரை பற்றி அவருக்கு அறிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நகோமி மூலமாய் ஆண்டவர் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்தான் என்று சந்தித்து அவருக்கு ஆகாரம் அறிந்தான் என்று அவர் நினைச்சார்கள், கேள்விப்பட்டார்கள். மோவாப் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு பெத்லேஹேமிலே கர்த்தர் என்ன செஞ்சாரு, தேவன் நம்முடைய ஜனத்துக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, அவரை சந்தித்தார், அவருக்கு ஆகாரம் அறிந்தான் என்பதை கேள்விப்பட்டார். உடனே நகரி சொல்கிறார், நான் இந்த தேசத்துக்கு நான் போக போறேன். 2 வருடங்களையும் பார்த்து சொன்னாங்க, நான் போக போறேன், நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்கன்னு சொன்னாங்க. அப்போதுதான் இந்த ரூத் சொல்கிறார் 16ஆம் வசனத்திலே, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி, உம்மை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன், பின்னாலே வருவேன் சொல்லி பின்தொடர்வதை பார்க்கிறோம். இவன் தேவனை பற்றி அறிந்தான், தேவனை துன்பத்தை ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய நீங்க அநேகர் ஆண்டவரை பற்றி கேள்விக் கொள்வாங்க, ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது சகேயுங்கிற மனுஷன் இருந்தான். அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்க அவன் ஆசையா இருந்தது. மரத்தில் அவன் ஏறும் போது ஆண்டவர் அருகிலே வந்து சொன்னார், சகேயுவே நீ சீக்கிரமா இன்னைக்கு அவன் வீட்டுல தங்கன்னு சொன்னான். இயேசுவை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனான். ஒரு வகையிலே ஆண்டவரோடு பேசுறதை கேட்டபோது ஜனங்கள் எல்லாரும் முழுவதும் பாவியான மனுஷனத்தை தங்குபடியாக போனாரே என்று சொல்லி சகையை வீட்டுக்கு வந்தவுடனே சொன்னான், ஆண்டவரே நான் யாருக்கு அநியாயமா ஏதாவது வாங்கினா அது 4 தரையா திரும்பி என்ன செய்கிறேன் கொடுக்கிறேன்னு சொன்னான்.
உடனே ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது சொன்னார். பிரியமான தேவனுடைய அநேகர் ஆண்டவரை பற்றி கேள்விப்படலாம். ரூத்து ஆண்டவரை பற்றி தேவ ஜனத்தை சந்தித்தார் கேள்விப்பட்ட மாத்திரம் இராதபடி அவள் பின்தொடர ஆரம்பித்தார். எல்லாம் தற்செயலாக நடப்பது போல நடந்தது. வேதத்தை வாசிக்கும் போது அவருக்கு ஒரு அருமையான திருமணம் நடக்கிறது. அவருக்கு ஒரு குழந்தை நடக்கிறது. அது தாமின் வம்சத்திலே வந்து சேர்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைவான இருக்கிறார். குடும்பம் கட்டப்பட, தேவனை நாமம் உயர்த்தப்பட, நீங்கள் சாதனை பெற்றவர்களாய் மாற ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அடுத்து நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 17:45 வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இங்க நாம் வாசித்த வசனத்திலே முதலாவது நாம் பார்த்தோம், தேவனுடைய சாயலிலே மனுஷன் படைக்கப்பட்டான். இரண்டாவது கர்த்தருடைய சட்டை, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைக்கூடாது. மூன்றாவது கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இங்க வாசித்த வசனத்துல கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம். யாருடைய நாமத்தினால? இங்கே தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே செய்தேன் வருகிறேன். இஸ்ரவேலின் ராணுவனுடைய தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் சொல்லி வந்தார். ஆண்டவர் ஒரு கல்லினாலே, ஒரு மூலத்தினாலே ஒரு பெரிய ஜெயத்தை தாவீது மூலமாய் தக்க கட்டியிருக்கிறார். இந்த காரியத்தை நாம் வேறுபடி நன்றாய் வாசித்து அறிந்திருக்கிறோம். பெரிய அரக்கன் யாரு? கோலியாத் இருக்கிறான். அவனை பார்க்கும்போதே இஸ்ரவேல் ஜனங்கள் 16 வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்படுது, சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் என்ன செய்யலாம்? கலங்கி பயந்தார். யாரை கண்டு? கோலியாத் கண்டு. எல்லாரும் பயப்படும் போது ஒரு மனுஷன் மட்டும் பயப்படாம, இன்னைக்கும் பெரிய வல்லரசுகளும் பயப்படுது, உலகத்தில் இருக்கிற எல்லா குடிமக்களும் பயப்படுறாங்க, எல்லா மனிதனுக்கும் ஒரு காரியத்தை கொண்டு பயப்படுறாங்க. இதற்கு பயப்படுறாங்க, கொரோனா இந்த வைரஸ் இருக்கிறது. எல்லாரும் நினைச்சாங்க இந்த கொரோனாவை கண்டு எல்லாருமே ஒரு பெரிய என்ன வருது? பயம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் கேள்வி, யாருக்கு? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி இருப்பானா? சுகமா இருப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 40 நாட்கள் இந்த காரியத்தை கொடுத்து பயந்துட்டே இருந்தான். இன்னைக்கு நமக்கு 40 நாட்கள் ஊரடங்கு போட்டிருக்காங்க. வீடுல இருந்து வெளியே வந்துடாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வீட்டுல வெளியே இருக்காங்க, பயந்துட்டே இருக்காங்க. சரி, 40 நாள் கழிச்சாலும் தெரிய வருமா சிலர் பேர் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடிய அவசியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பலனை தருவார். அல்லேலூயா. பாதுகாப்பை தருவார். ஆயிரமே நாம் வீடுகளில் இருக்க வேண்டியது அவசியம். வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டில இருந்து அரசாங்கத்துடைய சட்டத்தை மதித்து நாம் தனிமையாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் நாம் பயப்பட வேண்டிய அவசியம், நாம் கலங்க வேண்டிய அவசியம். வேலை ரொம்ப அருமையா சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, 40 நாட்கள் தினமும் காலையில சாயந்தரமா ஒரே பயம். யாரை கண்டு பயம்? கோலியாத்தை கண்டு பயம். அந்த நேரத்தில் வந்து தாவீது அந்த கோலியாத்தை வீட்டி இஸ்ரவேலுக்கு நன்றியை நீக்கி ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் பயந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில எல்லா பயத்தை போக்கி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம். கர்த்தரை தேடுவதற்கு குறைவில்லை. வெளிப்படுத்த விசேஷம் 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவியுள்ள அன்னை, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இங்க வாசித்த வசனத்திலே கர்த்தருடைய நாளிலே ஆவியுள்ள அன்னை.
ஆண்டுடைய நாள் ஒரு நாள், அது என்ன நாள்? கர்த்தருடைய நாள். நாம் ஆண்டவருடைய வாரத்தின் முதல் நாள் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை கர்த்தருடைய நாளை போய் சொல்லி கொண்டாடுகிறோம். ஒருவேளை இன்னைக்கு ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை விருது இருந்தோம், சரி அப்படியே காலையில் தீங்கு வலித்தே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாள் என்று தெரிந்த உடனே காலையிலே எழுந்து ஆயத்தமான ஆலயத்துக்கு வருவது போல வரக்கூடியாகி குடும்பமா உட்கார்ந்து பாணி கர்த்தரை துதிக்க வேண்டும். இங்க பக்தராயோ பத்மூதியிலே தனியா இருக்கும் போது கர்த்தருடைய நாளில் என்ன ஆனாரு? ஆவிக்குள்ளாய் மாறினார். ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளாய் மாறினே கர்த்தருடைய சத்தத்தை அவர் நினைத்தாரு, கேட்டார். நீங்க ஆவிக்குள்ளாய் மாறணும். கர்த்தருடைய நாளிலே நீங்க ஆவிக்குள்ளாய் மாறணும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாராம். கர்த்தர் வருநாளிலே அவர் சத்தத்தை கேட்கணும். இன்னைக்கு படுத்த தூங்கிட்டு டிவிலையும் செல்போனையும் நோண்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டுடைய சத்தத்தை ஆண்டவர் வரும்போது கேட்க முடியாமல் போயிருக்கும். உடனே சொல்லுங்க 4:16 வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் வேற எக்காலத்தோடும் அவர் என்ன செய்வாரா? இறங்கி வருவார். அவர் சத்தத்தோடு வரும்போது அவருடைய சத்தம் காதல இருக்காது, வேற ஏதோ சத்தம் காதல கிடைக்கும். அப்படி கேட்கறதுனால நீங்க என்ன செய்ய முடியாது? கர்த்தருடைய வரைக்கு போக முடியாது. கர்த்தர் வந்து வேறு நீங்க தான் இருக்கணும். ஆயனை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இப்பவே பழக. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாய் மாறி கர்த்தரை ஆராதிக்கும் போதுதான் கர்த்தருடைய சத்தம் காதுகளில் ஒலிக்கும். ஹல்லேலூயா. நான் ஒருவரு கைவிடப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் வரைக்கு ஆயத்தமாக காணப்படும். வேதத்தை வாசிக்கும் போது ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் தேவனுடைய மனிதன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 300 வருஷமா ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறான். அப்படியே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் காணப்படாமல் போனான். இன்னும் வேதத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்படுகிறது. எலியா என்ற தேவ மனுஷன் கர்த்தருக்காக வைகரிக்கமாக உதவி செய்தான். ஒரு நாள் அவன் சுழற்காட்டிலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். பிரியமான தேவனுக்கு நீங்கள் நான் ஆண்டவராக இயேசு வரும்போது ஒரு இமைப்படுவதை நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக இடனே அவரோடு கூட காலையில் ஆண்டவரோடு பேசுகிறார். நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். தேவனை தேடுகிற வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த உலகத்திலே நமக்கு ஜெயம் உண்டு. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பிரவேசித்து அவரோடு வாழ முடியும். இப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவனாய் உங்களுக்கு அருள்வாராக. கல்லூரி நாம் சிந்திப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது ஒரு விஷயமுடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே வழிபடத்தில் வந்து இதை காண்கிறோம். ஆண்டவரே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதியும் ஜனமும் பாக்கியம் சொல்லுவார்கள். ஆண்டவரே உலகத்திலே எங்களை பாக்கியவான்தான் மாற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரே ஆண்டவரே உண்மை அறிய முடியாது, உண்மை சுந்தரட்சிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுடைய வழிகளிலே நடக்க முடியாது நீர் எங்களை முன்மொழிந்தீரப்பா. இந்த நாளிலே சோதரம் சாயலாய் படைத்திருக்கிறேன். ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் இருந்த புது சிருஷ்டியாக காட்சி பார்க்க முடியும். எல்லாவற்றையும் புதிதாக கற்றுக்கிறார்கள். ஆண்டவரே தெய்வமே இயேசுவே எங்களை புதிதாக இருக்கிற ஆண்டவரே படையெல்லாம் ஒடுங்கிறது எல்லாம் அப்படியே தாவே சோதனை இந்த காலை கேட்ட வார்த்தைப்படி உம்மை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் ஆண்டவரே குறைபாடு சொல்லப்படுகிறப்பா. ஆண்டவரே குறைவதெல்லாம் நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே. உடைய நாமத்தினாலே எங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. ஜெய கிறிஸ்துவாரியோடு ஆண்டவரே அப்படியே தாவே சோதனம் சோதனம் தன்னுடைய வரிக்காக இப்போது ஆயுதத்தோடு முடிவோடு காணப்படுவதாக வசனத்தை கேட்ட யாருமே ஆசை. ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கிறது, ஜனங்களை பாதுகாக்கிறது, எல்லா தீமையிலும் ரட்சிக்கும். தேவ சமாதானம், தேவ பாதுகாப்பும், தேவ கிருபையும் ஒவ்வொருவருமே அமர்வுடைய ஆசையும் கனத்தை பங்கேற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்